மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல முக்கியமாக சரும பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக நிறைய மூலிகைகள் இருக்கு. இதுல நம்ம சவுத் சைட்ல பொறுத்த வரைக்கும் அதிகமா எல்லா விழாக்கள்லயுமே பார்த்தோம்னா இந்த மூலிகை இருக்கும். ஏதாவது வீட்ல ஒரு நோய் இருக்கா, இல்ல நம்ம வீட்ல ஒரு சுப காரியங்கள் நடக்குதானா இந்த மூலிகை இருக்கும். கோயில்லயும் இது நம்ம தெய்வீக ஒரு மூலிகையாக, மரமாக நம்ம வழிபடுறோம். அதுதான் வேம்பு அப்படின்னு சொல்றோம். வேம்பு வச்சு சிம்பிளா ஒரு மெடிசன், இந்த மெடிசன் எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கணும். அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமாக நம்ம பல வருஷமா இந்த மெடிசினை ரெடி பண்ணி நிறைய பேர் இது எப்படின்னா ஒரு நிறைய பல்கா வாங்கி வச்சுப்பாங்க. வீட்ல எனக்கு தேவை, எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இந்த மெடிசன் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது எக்ஸ்டர்னலா பயன்படுத்தக்கூடிய ஒரு தைல வகை மருந்து தான். சொல்றவங்களுக்கு நம்ம எப்படின்னா பல்கா ஆர்டர் பண்ணி தான் நிறைய பேருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பல வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். இதோட ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஈஸி தான். பொதுவா இந்த வேப்ப மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். வேப்ப விதைகள், அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், வேப்ப எண்ணெயா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய வேப்பம் பூ, வேப்ப இலை, வேப்ப மரத்துல இருந்து செய்யக்கூடிய பட்டை, வேர், இது எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம். நம்ம வீடுகள்லயுமே அடிக்கடி நம்ம இதெல்லாமே பயன்படுத்துவோம் வாசல்ல வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு உடல்ல தாங்க முடியாத ஒரு அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திடீர்னு வரக்கூடிய அலர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா அர்டிகேரியா அப்படின்னு சொல்றோம். அர்டிகேரியானா தோல்ல தடிப்பு தடிப்பா வர்றது. திடீர்னு இப்படி கை வச்சு சொரிஞ்சுங்க, அப்படியே அந்த நான் கை வச்ச இடம் ஃபுல்லா அப்படியே கோடு மாதிரி தண்டு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா தோல் அலர்ஜி ஏற்படுறது நம்ம பார்க்குறோம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடல்ல அந்த முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நிறைய பேருக்கு ஒரு அரிப்பு வர்றது, கருமை நிறத்துல திட்டுக்கள். ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையா புள்ளிகள் நமக்கு தெரியும். நமக்கு உடல்ல அந்த மெலனின் செக்ரீஷன் குறையறதுனால முக்கியமாக இந்த லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். உதடு பகுதிகள்லயோ, காது மடல் பகுதியிலோ, கண்களுக்கு மேல மேல் இமை, கீழ் இமை, இந்த மாதிரி இடங்கள்ல காது பகுதியில எல்லாமே பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையாக தோல்ல நிறம் மாற்றம் ஏற்பட்டு வெண்புள்ளி நோய்கள் பார்க்கிறோம். குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வேப்பம் பட்டை, மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பட்டையை வைத்து நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் நம்ம செய்ய போறோம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா வேப்பம் பட்டை, அதுவுமே நம்ம இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பழைய மரங்கள்லாம் இருக்கும். 100 ஆண்டுகள் கடந்த ஒரு மரம் அப்படின்னா அது முக்கியமாக மருத்துவத்திற்கு அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மெடிசன் செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி தேடி எடுத்துதான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பல நாட்களாக, வருடங்களாக இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதுல முற்றிலுமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சொரியாசிஸோ இல்ல எக்ஸிமாவோ, இப்ப நம்ம சொன்ன அந்த வெண்புள்ளி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த மாதிரி மருந்துகளை கொஞ்சம் பழமையான மரத்தில் இருந்து, பட்டையில் இருந்து செய்யும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். சாதாரணமாக வேப்பம் பட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னாவே கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை எடுத்துட்டு நல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இடிச்சிடணும். ஸோ நல்லா இடிச்சு 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 அப்படின்னா கொஞ்சம் அதை நார் மாதிரி, பஞ்சு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல இடிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இதுல ஒரு 2 கிலோ வேப்பம் பட்டை ஒரு 2 கிலோ இருக்குன்னா 8 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் விட்டு அதை கஷாயம் மாதிரி காய்ச்சணும். ஸோ அது எல்லாமே நல்லா காய்ச்சி ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த கஷாயத்தை எடுக்கணும். ஸோ இந்த கஷாயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள், கரப்பானா இருக்கட்டும், இல்ல குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எக்ஸிமா பிரச்சனை இருக்கும், செங்கரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 வயது 2 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே இது ஏற்படுது. ஸோ அவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைலத்தை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நகங்கள்ல சொத்தை இருக்கு, கால் நகங்கள்ல சொத்தை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா கருப்பா அந்த நகத்தோட ஓரத்துல ஒரு இடத்துல நமக்கு உருவாகி அது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நகம் எப்பவுமே சொத்தையாவே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூஞ்சை தொற்று நம்ம உடல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அரிப்பு ஏற்படும். ஸோ ஸ்கின் ஃபோல்ட்ஸ்ல, அதாவது தொடை இடுக்கு பகுதிகளில்,
இல்ல ஆர்ம்பிட்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ்ல நிறைய பேருக்கு அக்குள் பகுதிகள்லயோ, இல்ல ஒபீஸா இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உடல் பருமனா இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதுகு பகுதியிலோ, அதிகமா வியர்வை வரக்கூடிய இடங்கள்லயோ நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல தடவுவதற்கும் இந்த எண்ணெய் நமக்கு பயன்படுது. அப்போ 2 கிலோ பட்டைய நல்லா இடிச்சு தண்ணீர் விட்டு வடிகட்டி அந்த கஷாயத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இதனோட எந்த அளவுக்கு கஷாயம் இருக்கோ அந்த அளவுக்கு சம அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க போறோம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்கிறோம் அப்படின்னா அக்ரஹாரம். பொதுவாக இந்த அக்ரஹாரம் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் சூடான மூலிகை. ஆனா ஃபங்கஸ் அப்படின்னு வரும்போது, பூஞ்சை தொற்றுன்னு வரும்போது அதை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மூலிகைனா இதை சொல்லலாம். அடுத்து பழம்பாசி இலைகள். பழம்பாசி அப்படின்னு சொல்றது ஒரு மூலிகை செடி தான், சின்ன தாவர வகையை சேர்ந்தது. இதுல இருந்து அந்த இலைகளை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி ஒரு 100 கிராம் அளவுக்கு இதனோட சேர்த்துக்கணும். இதனோட வேற என்ன சேர்க்கலாம் அப்படின்னா வசம்பு பொடி. வசம்பு பொடியும் ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடி எடுத்து இதுல போட்டு நல்லா கலந்துக்கணும். இதை அப்படியே அடுப்புல எடுத்து வச்சுட்டு தைலமாக காய்ச்சி, இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏற்கனவே நம்ம கஷாயம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். 2 to 3 மணி நேரம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கஷாயத்தை எடுத்து திரும்ப எண்ணெயில விட்டு தைலமாக நம்ம காய்ச்சி கொண்டு வரோம். ஸோ அப்போ இந்த தைலத்துல இருக்கக்கூடியது நம்ம போட்ட மூலிகைகளோட சாறு இது எல்லாமே அந்த எண்ணெயில இறங்கிட்டு இந்த திப்பிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு ஒரு சைடா வந்துடும். ஸோ இதை நல்லா நம்ம கிளறி கிளறி எண்ணெயை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ இந்த ஆயில், இந்த எண்ணெய் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடியது. ஏன் சொல்றேன்னா, தலையில டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். புழுவெட்டு வட்ட வட்டமாக நமக்கு புழுவெட்டு பிரச்சனை இருக்கோ, ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு. ஏன்னா நம்ம கிளினிக்ல வரக்கூடியவங்க சொல்லுவாங்க நிறைய ஹேர் ஃபால் இருக்குங்க, முன்னேற்றில ஏறிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆயிலை டைரக்டா அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா, தீராத தோல் நோய்கள் இருக்கா, அதை சரி பண்றதுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தீராத நோய்கள், தீராத தோல் நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான மருத்துவம் இல்லாம தான் நிறைய பேர் நம்ம தேடிட்டு இருப்போம். அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்ல நமக்கு உடல் உஷ்ணமா அதிகமாகவே இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா, இந்த எண்ணெயை நம்ம இன்னும் கொஞ்சம் சம அளவு சாதாரணமான நம்ம தேங்காய் எண்ணெயில கலந்து ஆயில் பாத்துக்கு, எண்ணெய் குளியல் எடுக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா தலையில ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே நல்ல டைட்டா ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ்ல பிரச்சனை இருக்கிறதுனால தான் முடி உதிர்தல் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அப்போ அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் டைட் ஆகிறதுக்கு நம்ம இந்த வேப்பம்பட்டை தைலத்தை பயன்படுத்திக்கலாம். இது முக்கியமாக கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கு, சொத்தை இருக்கு, சேற்றுப்புண் இருக்குங்க, எனக்கு கால் ஆணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மொத்தமாக பாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக நமக்கு லிகமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பிளான்டர் ஃபேசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பாதங்கள்ல அந்த பிளான்டர் ஃபேஷியால வலி இருக்கும், குதிகால் வலி இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த எண்ணெயை சூடு பண்ணி நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். பொதுவாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத நாட்பட்ட நோய்கள், வெண்புள்ளிகள், லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளிகள் வெள்ளை வெள்ளையாக நம்ம உடலை திட்டா இருக்குன்னா இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த வேப்பம் பட்டை அப்படின்னு சொல்றதுக்கே மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்கு. எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருந்துதான் வேப்ப மரம். ஸோ இதை நம்ம பாதுகாத்து அந்த வேப்பம் பட்டையிலிருந்து செய்யக்கூடிய இந்த தைலத்தை வீட்டுல எப்பவுமே வச்சுக்கலாம். இது 2 வருடங்கள் வரைக்குமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஒரு முறை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 2 years வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதுல நிறைஞ்சு இருக்கு. ஸோ இந்த பதிவுல ரொம்ப ரொம்ப உபயோகமான, ரொம்ப ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வேப்பம்பட்டை தைலம் எப்படி செய்யலாம், எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.